கீச் கீச் சத்தத்தில் அனைவரையும் வரவேற்கும் பலவண்ண பறவைகள், தத்தித்தாவி 8 காலில் வட்டமடிக்கும் சிலந்தி பூச்சிகள், குடுகுடுவென ஓடும் ஓணான்களுக்கு மத்தியில் ஒய்யாரமாய் அமர்ந்துள்ள உடும்புகள், இவை அனைத்தும் ஒரே இடத்தில் செல்லப்பிராணிகளாய் வளர்க்கப்படுகிறது தஞ்சையின் காட்டு தோட்டத்தில். தஞ்சாவூர் மாவட்டம் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் கால்நடைகள் அதிகளவு வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த கால்நடைகளோடு கோழி, புறா, முயல் ஆகியனவும் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள் வீட்டிலேயே வெளிநாட்டு பறவைகள், வண்ண மீன்கள் ஆகியவற்றை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் காட்டு தோட்டத்தை சேர்ந்த 24 வயது இளைஞர் மேத்யூ அவரது தோட்டத்தில் சிலந்தி, ஓணான், பாம்பு, பல்லி போன்றவற்றை வளர்ப்பது மட்டுமல்லாமல் அவற்றை விற்பனையும் செய்தும் அசத்தி வருகிறார். இவரது தோட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள், 4ற்கும் மேற்பட்ட பல்லி வகைகள், ஆமைகள், பல வண்ண வெளிநாடு வாழ் பறவைகள், உடும்பு என எண்ணற்றவை காணப்படுகிறது. வீட்டில் வளர்க்கப்படும் நாய், பூனை, கோழி போன்று வெளிநாட்டு சிலந்தி, பாம்பு, தேல், பல்லி, ஓணான் போன்றவையும் செல்ல பிராணிகளாக நிறைய பேர் தஞ்சாவூரில் வளர்த்து வருகின்றனர். இந்த செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு வனத்துறையின் பரிவேஷ் என்கிற இணையதளத்தில் பதிவு செய்தால் அனுமதி கிடைக்கும் என கூறும் இளைஞர், இதற்கென வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி மற்றவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். இதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம முறையான அனுமதி வாங்கணும் அரசாங்கக்கிட்ட இருந்து. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பரிவேஷ் .in அப்படின்னு சொல்கிற வெப்சைட்லேருந்து நம்மளுடைய விவரங்கள், நம்மளோட முகவரி, நம்ம என்னென்ன பறவைகள், விலங்குகள், என்னென்ன அனிமல்ஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாமே அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதோட ஃபோட்டோ, அது இத்தனை மேல் இத்தனை ஃபீமேல், அது எல்லாமே அவங்களுக்கு அப்டேட் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி ஒரு பண்ணையை நம்ம நடத்த முடியும்.